ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல ஒரு பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை 17/7/2026. தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் முதலாம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. இன்றைய நாளிற்குரிய ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை, யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6 மணிக்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 10:50 வரை திருதியை திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:04 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு இரவு 11:24 வரை மகம் பின்பு பூர நட்சத்திரங்கள் நிலவுகின்றன. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 12:04 வரை பூராடம் பின்பு இரவு 11:24 வரை உத்திராடம் பின்பு திருவோண நட்சத்திரங்கள் நிலவுகின்றன. எனவே பூராடம், உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரங்களில் உள்ளோர் செய்கருமங்களில் நிதானமும் பொறுமையும் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். இதனை தொடர்ந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவக்த்ரா யதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள். இன்று ஆடி மாத பிறப்பு 17/7/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து இட்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பெற்றோர்கள், பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாயிடும். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் ஆடி மாத பிறப்பு. இந்த ஆடி மாதம் என்கிற பொழுது தட்சணாயனம், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே 6 மாதங்கள் உத்தராயணம், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலே தட்சணாயனம். சூரிய பகவான் இந்த தை மாதத்திலே இருந்து ஆனி மாதம் வரையிலே வடதிசை நோக்கி நகர்வது உத்தராயணம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரையிலே தட்சணாயனம், தென் திசை நோக்கி நகர்வது என்கின்ற வகையிலே இந்த வருடத்திலே 2 அயனங்கள், உத்தராயணம், தட்சணாயனம். 6 மாதங்கள் உத்தராயணம். தை மாதம் தமிழ் மாதம் பிறப்பு தைப்பொங்கல் முதல் ஆனி மாதம் வரையிலே.
ஆடி மாத பிறப்பாகிய இன்று முதல் மார்கழி மாதம் நிறைவு வகையிலே தட்சண அயனம். இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே மாதப்பிறப்பிலே பொதுவாக இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். இப்போ முதல் நாளே இந்த பாடசாலையிலே எல்லாம் சிறு வயதிலே அந்த பிள்ளைகள் பாடி மகிழ்ந்து கொள்வார்கள். இது யாழ்ப்பாணத்து பேரறிஞராகியிருந்த சோமசுந்தர புலவர்கள் இந்த ஆடிப்பிறப்பு கூளை பற்றியெல்லாம் பெருமையாக பாடியிருப்பார்கள். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூழுங்குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் என்று இந்த சந்தோஷமாக பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைகளிலேயே முதல் நாளே நாளைக்கு விடுமுறை என்று சொல்லி பாட்டு பாடுகின்ற ஒரு காலங்கள் ஒரு காலத்திலே இருந்தது. இப்போ இதெல்லாம் மருவி வந்து விட்டது. அவ்வாறு இந்த ஆடிக்கூழ் முன்னைய காலத்திலே இந்த தேங்காய் சிரட்டையிலே அந்த கூளை ஊற்றி குடித்தால் அது உடம்புக்கு ஒரு நன்மை என்கிறதையெல்லாம் முன்னோர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த ஆடிக்கூழ் காய்ச்சி சுவாமி அறையிலே வைத்து நிவேதனம் பண்ணுவது, கோவிலே கூழ் காய்ச்சி சுவாமி அம்பாளுக்கு படைப்பது என்பதெல்லாம் ஒரு முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். இவ்வாறு செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் நீங்குகின்ற வகையிலும் உபாதைகள் நீங்குகின்ற வகையிலும் இந்த கூழ் குடித்தால் என்னென்ன எல்லாம் நமக்கு தீர வேண்டும் அது தீரும். அந்த கொழுப்புகள் குறையும், உபாதைகள் குறைந்து கொள்ளும், உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடியது இந்த கூழ் காய்ச்சி கொள்வார்கள். அவ்வாறு அந்த ஆடிக்கூழ் என்பது பொதுவாக அம்பாள் ஆலயங்கள் பலவற்றிலும் கிராமப்புறங்களிலே இன்றும் அது சிறப்பாக நடைபெறக்கூடியது. ஆடிக்கூழ் காய்ச்சுவது என்பது, இந்த ஆடிக்கூழ் என்பது ஆடி மாத பிறப்பில் அன்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, ஆடி மாதம் பூராவுமே அம்பாளுக்கு கூழ் காய்ச்சி நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய மாதம். இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகள் தொடர்பாக தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்குரிய 12 ராசிகளுக்குமான ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 17/7/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலமான பலாபலங்களுக்கு இடமுண்டு. தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் அமையும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழிற்சிறப்புகள் உண்டு. பணவரவு உண்டு. உறவினர் மூலம் நன்மைகள் அதிகமாக அமையும். மிதுனராசி, மிருகசிடம் 1, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் உண்டு. சிறப்பான நல்ல நாளாக அமைகின்றது. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளில் நல்ல மேன்மைகள் அமையும். கன்னிராசி, சிம்மராசி, மகம், பூரம், சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். கன்னிராசி,
உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுபாதி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளை சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே சிக்கல்கள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி, ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறுகள் இருக்கும். எனவே அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. இன்றைய நாள் தட்சணாயன புண்ணிய காலம் என்று போற்றப்படுகின்றது. அதாவது ஆடி மாத பிறப்பு என்று இதை கூறுவார்கள். பொதுவாகவே எங்களுடைய இயல்புகளிலே நமது முன்னோர்கள் சாஸ்திரங்களிலே 2 பிரிவுகளை காட்டுகின்றார்கள். உத்தராயணம், தட்சணாயனம். தை மாதம் முதலாக ஆனி மாதம் நிறைவு பெறும் வரை உத்தராயணம் என்று சொல்லப்படுகின்ற காலம். இது தேவலோகத்திலே பகல் பொழுதாக போற்றப்படுகின்றது. ஆடி மாதம் முதலாக மார்கழி ஈராக உள்ள காலம் தட்சணாயனம். இது தேவலோகத்தின் இரவு பொழுதாக போற்றப்படுகின்றது. எங்களுடைய ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாளாக அமைகின்றது. இப்படியான ஒரு அமைப்பிலே இந்த தட்சணாயன புண்ணிய காலம், அதாவது எங்களுடைய வாழ்வியலிலே தட்சணாயன புண்ணிய காலம் என்று நாங்கள் போற்றப்படுகின்ற காலம், இது இயல்பாகவே நாங்கள் ஜோதிட சாஸ்திரங்களிலே அந்த காலங்களிலே இந்த தட்சணாயனத்திலே சுபகாரியங்களை பெரிதாக தவிர்த்து கொள்வார்கள். முக்கியமான அதீதமான சில சுபகாரியங்களை மட்டும் செய்து கொள்வார்கள். தவிர மிக உன்னதமான காரியங்களை எல்லாம் அது உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் என்று விட்டு விடுவார்கள். இரண்டாவது தட்சணாயனம் கால மாற்றத்தை தருகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. இன்றைய நாளில் இருந்து ஆடி மாதம் பிறந்தால் ஆடிக்காற்று, ஆடி மாதத்தில் ஒரு காற்று இயல்பாக கொஞ்சம் முரட்டத்தனமான ஒரு காற்று அடிக்கும். ஆடியிலே காற்று அடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் என்கின்ற ஒரு வாக்கு உண்டு. ஆகவே ஆடி மாத காற்றை எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். அந்த காற்றை விவசாயிகளிலிருந்து அனைவரும் எதிர்பார்ப்பது உண்டு. என்றால் ஆடி மாதத்திலே வீசுகின்ற காற்று அது உன்னதமான மாரிமலையை கொடுக்கும் என்ற நம்பிக்கை முதலுக்கு உண்டு. இந்த தட்சணாயனம் பிறக்கின்ற பொழுதெல்லாம் நமது யாழ்ப்பாண மரபிலே ஆடிக்கூழ் என்று சொல்லப்படுகின்ற இனிமையான இனிப்பு சுவை நிறைந்த அந்த கூழில் காய்ச்சி குடிக்கின்ற வழக்கமும் உண்டு. ஆடி மாதம் பிறந்து விட்டாலே அது அம்பிகைக்குரிய மாதமாகவும் எமது மதம் போற்றப்படுகின்றது. சைவ சமயத்திலே அம்பாள் வழிபாட்டுக்கு ஆடி மாதம் மிக உன்னதமாக போற்றப்படுகின்றது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடிப்பூரம் போன்ற தினங்களெல்லாம் அம்பாளுக்கு நாங்கள் நேர்த்தி கடன்களை செய்து வழிபட்டு நல்லுறவு பெறுகின்ற நாட்களாக அமைகின்றன. எனவே இந்த ஆடி மாதம் ஒரு தனித்துவமான தெய்வீக மாதமாக போற்றப்படுகின்றது. இந்த மாதத்திலே நாங்கள் மனிதர்களுடைய சுபகாரியங்களை அறவே தவிர்த்து கொள்வதுண்டு. இந்த ஆடி மாதத்திலே திருமணம் செய்வதில்லை, புதுமனை புகவிழா செய்வதில்லை, ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்வதில்லை போன்ற சுபகாரியங்கள் அனைத்தும் நாங்கள் தவிர்த்து கொள்ளுகின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. முழுக்க இந்த ஆடி மாதத்திலே நாங்கள் எங்களுடைய ஆலய வழிபாடுகளை மேற்கொள்கின்ற மாதமாக அமைகின்றது. எனவே இந்த ஆடி மாதம் எங்களுக்கு தட்சணாயன புண்ணிய காலமாக போற்றப்படுவதோடு மட்டுமில்லாமல் ஆன்மீக வழிபாடுகளை எங்களுக்குள்ளே அதிகமாக கொண்டு வருகின்ற ஒரு மாதமாக சிறப்பு பெறுகின்றது. இன்றைய நாள் ஆரம்பிக்கும் இந்த ஆடி மாதம் எல்லா வகையிலும் எல்லா சிறப்புகளையும் எல்லா மேன்மைகளையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆடி மாதத்திலே
ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இந்த காலங்களிலே அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நல்ல திருவருளை பெறக்கூடியதாக இருக்கும். இவை ஒரு அற்புதமான, அதாவது குறிப்பாக இந்த ஆடி மாதத்திற்குரிய காரண கர்த்தாவாக, ஆடி மாதம் என்றால் என்ன, ஆடி மாதம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது சூரிய பகவான் சந்திர ராசியிலே, அதாவது கடக ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. சந்திரன் தாய் கிரகம் என்று போற்றப்படுகின்றோம், சூரியன் தந்தை கிரகம் என்று போற்றப்படுகின்றோம். இந்த சூரிய சந்திர சேர்க்கை எதை குறிப்பிடுகின்றது? சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கொள்ளுகின்ற நாள் அமாவாசை என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த ஆடி மாதத்தை பிதுர் மாதமாகவும் நாங்கள் போட்டுக்கொண்டோம், பிதர்களுக்குரிய மாதமாகவும். ஆடி அமாவாசையிலே நாங்கள் விடப்பட்ட பிதர்களுக்குரிய வழிபாட்டை மிக உன்னதமாக செய்கின்ற நாளாக இந்த ஆடி மாதம் போற்றப்படுவதற்கு காரணமே இந்த சூரிய சந்திர சேர்க்கை ஆடி மாதத்திலே இயல்பாகவே அமைந்து விடுவதனாலே. ஆடி மாதம் முழுவதுமாக சந்திரனுடைய கடகராசியிலே சூரியன் சந்திரிக்கின்ற காலம் மிகச்சிறப்பான ஒரு பிதுர் மாதமாக போற்றப்படுகின்றது. எனவே இப்படியான பல சிறப்புகளை இந்த ஆடி மாதம் கொண்டிருக்கின்றது. எனவே ஆன்மீக வழிபாடு, பிதுர் வழிபாடு, நம்முடைய வாழ்வியலிலே தெய்வீகத்தன்மைகளை அதிகம் கொண்டு வருகின்ற மாதமாக ஆடி மாதம் மேன்மையும் சிறப்பும் வருகின்றது. இன்று அமைகின்ற இந்த ஆடி மாதம் தட்சணாயன புண்ணிய காலம் நமது உள்ளங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், நல்ல மேன்மையை கொடுக்கும். நாங்கள் வழிபாட்டின் மூலமாக, எங்களுடைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக, அம்பிகையின் வழிபாட்டின் மூலமாக நல்ல திருவருளை பெறக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் அமைகின்றது. ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய் வாரம், ஆடி மாதத்திலே அமைகின்ற வெள்ளி வாரம், இந்த 2 வாரங்களிலுமே அம்பாளை நன்றாக விரதமிருந்து வழிபட்டு அபிராமி அந்தாதி பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்தால் குடும்பத்தில் இருக்கின்ற பல துன்பங்களும் மறைந்து ஓடிவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பேர் கிடைக்கும், திருமணம் தடைப்படுவதற்கு அந்த திருமண பேர் கிடைக்கும், குடும்பத்திலே சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கின்றவர்களெல்லாம் அவையெல்லாம் நீங்கி நல்ல திருவருள் பெறுகின்ற காலமாக அமையும். எனவே இப்படியான ஒரு தோஷ நிவர்த்தி மாதமாக கூட இந்த ஆடி மாதம் போற்றப்படுகின்றது. எனவே இந்த ஆடி மாதம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பை தருகின்ற மாதமாக அமைவதனாலே இந்த ஒரு மாதத்தையும், இந்த ஆடி மாதம் முழுவதையும் சரியான முறையிலே நாங்கள் அதை பயன்படுத்தி நல்ல திருவருளுக்கு பாத்திரமாவோம். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக விழிந்தாரின் வேறெல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இக்குறளினுடைய பொருளாக ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். விழிந்தாரின் வேறெல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இக்குறளினுடைய பொருளாக ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.